ஆத்திரமா வருது. நம்ம எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டாளே. என்னம்மா இப்படி ஆயிடுச்சேம்மா? நீங்க மயங்கி விழுந்த உடனே நாங்க எல்லாம் பதறி போயிடும் தெரியுமா? ஐயாவும் அண்ணன் சரவண திலீப் எல்லாம் எங்க? அம்மா, ஐயா மாமா கூட அவங்க 2 பேரும் அந்த பாடிய அடையாளம் காட்ட போயிருக்காங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தப்பான ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு நான் என்னம்மா பேசுறீங்க? மாமாக்கு ஒண்ணும் ஆகாத. அவ்வளவு தூரம் நம்ம கோயில்ல போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. கடவுள் நம்மள கைவிட மாட்டார் அத்தை. அத்தை, எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காம நிப்பீங்களே, இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே, எங்களுக்கு வேற யார் இருக்கா தைரியம் சொல்றதுக்கு? எவ்வளவோ கஷ்டம் வந்தப்பெல்லாம் நம்பிக்கையோட அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த மனுஷன் எனக்கு பக்கபலமா நின்னாரு. அதனால எதையும் தாங்குற பலம் எனக்கு இருந்தது. இப்போ அவர் என் பக்கத்துல இல்ல. ஆக்சிடென்ட் ஆன பாடிய அடையாளம் காட்டணும்னு பசங்களை வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னால இதை தாங்க முடியல. திலீப்பா, என்னாச்சு? உமா, அது எங்க நம்பிக்கைக்கு மாற ஏதாவது நடந்திருந்தா தயவு செஞ்சதை என்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உமா, அப்படி பண்ணாதம்மா. அப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நான் இங்க வருவேனாம்மா? அடிபட்டு கடந்தது நம்ம கிருஷ்ணன் இல்லம்மா, பாவம் வேற யாரோ. நல்லா இருப்பாமா. அவன் செஞ்சு இருக்கிற புண்ணியம் எல்லாம் தெய்வம் மாதிரி கூட இருந்து அவனை காப்பாத்துமா. ஆமா, அவர் செஞ்ச புண்ணியம் எல்லாம் அவர் கூடவே இருக்குமா. ஆனா அவர் மட்டும் எங்க கூட இருக்க மாட்டாரு. என்னடா பேச்செல்லாம் ஒரு தினிசா வருது? மாமா, நடராஜ் வருத்தப்படுறதுல என்ன மாமா தப்பு இருக்கு? அப்பா ஒரு நிமிஷம் அம்மாவை பத்தி நினைச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருப்பாரா? எல்லாத்துக்கும் உன் கூடவே நின்னு சாவணும் ஒண்ணு வந்தா எனக்கு அப்புறம் தான் உனக்கு வரும்னு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்ப சொன்னீங்களே மாமா. உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாரே மாமா. டேய், எல்லாம் சரிதான்டா. அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை தான் இப்படி வெறுத்து போயிருப்பான்டா. என்னதான் வருத்தனாலும் அதுக்கு நம்ம எல்லாரும் இப்படிதான் தண்டிக்கணுமா மாமா? வேணாம், அவரை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஏதோ தோணுச்சு, போயிட்டாரு. அவருக்கா தோணும், திரும்பி வந்துருவாரு. கஷ்டமா இருக்குமா? இது வரைக்கும் ஒருத்தராவது அப்பாவை பத்தி தப்பா பேசிருப்போமா? இப்ப அப்படி இருக்க முடியலம்மா. ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போற வரைக்கும் நெஞ்சு அப்படியே அடைக்கிற மாதிரி இருந்தது. போதுண்டா, முதல்ல உமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போற வழியை பார்ப்போம். சார், வழி விடுங்க, டாக்டர் வராங்க. வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப பரவாயில்லையா? சடன் ஷாக்ல பிபி கொஞ்சம் ஷூட் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க.
இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஐயோ டாக்டர், என்னால இங்க இருக்க முடியல. தயவு செஞ்சு இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. சரிம்மா, வீட்டுக்கு போயிட்டு கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். முக்கியமா பிபி அதிகமாகாம பாத்துக்கணும். இந்த சலைன் இறங்கி முடியட்டும், அப்புறமா நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். தேங்க்யூ Okay. டாக்டர். யாராவது என் கூட வாங்க, டேப்லெட் எழுதி தரேன். நான் வரேன் டாக்டர். ஓகே, வாங்க. அம்மா டாக்டர் தான் சொல்றாங்கல்லம்மா, இன்னும் 2 நாள் இருந்து சரியானதுக்கு அப்புறம் போலாமே. இல்லன்னு எப்படியும் என்ன பார்க்கணும்னு அவர் வந்துருவாரு. அவர் வரும்போது நான் வீட்ல இருக்கணும். சேர்மா ஐயா, செத்தது கிருஷ்ணன் தான் கன்ஃபார்ம் ஆகட்டும். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ற பாரு. அப்புறம் உனக்கு ஒரு காரு, ஈஸ்வரிக்கும் ஒரு காரு பிரமாதப்படுத்திடுறேன். சேர்மா, முதல்ல ஈஸ்வரிக்கு போனை போட்டு ஏதாவது நல்ல செய்தி வந்துதான் கேளு. அவளுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை செத்தது கிருஷ்ணனா இருந்தா ஐயாவை அவளையும் கூட்டிட்டு போயிருப்பான்ல. அங்க இருக்கிறதுனால போன் எடுக்கலையோ என்னவோ. சீக்கிரம் வாயா. என்ன சேர்மா, இவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. போன் அடிச்சா எடுக்க மாட்டேன்ற. ஐயா, பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போன் கால வேஸ்ட் பண்ணணும் தான் அத்தை கட் பண்ணிட்டாங்க. ஆமாங்கய்யா. செத்தது கிருஷ்ணன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐயா, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சேர்மா, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, செத்தது அவர் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐயா. ஒழுங்கா சொல்லி தொலைய வேண்டிதானே. செத்திருப்பான், செத்திருப்பான், கண்டிப்பா அவன் செத்திருப்பான். எங்கேயாவது ரயில்வே ட்ராக்ல போய் விழுந்திருப்பான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். ஐயா, லோக்கல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டா கௌரவ குறைச்சல்னு எங்கேயாவது கண்காணாத இடமா போய் ஆறு குளம்னு இறங்கியிருப்பான். இருக்கும் இருக்கும், அப்படியெல்லாம் யோசிக்கிறவன் தான் அவன். ஹலோ சார், நாங்க சொர்க்கலோகம் கோல்டன் சிட்டில இருந்து பேசுறோம் சார். செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சைட் போட்டிருக்கேன் சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 999 ரூபாய் மட்டும் தான் சார். நீங்க இப்ப வாங்கி போட்டீங்கன்னா சார். வைடா போன. நேரம் கட்ட நேரத்துல இவனுக்கு தொல்லை வேற. சர்மா, நீ உள்ளவா. என்னவா? ஒரு செகண்ட்ல என் ஈரக்கோலை தெரிச்சு தொண்டைக்கு வந்துருச்சு முதலாளி. திடீர்னு யாரோ வண்டிக்கு முன்னாடி வந்ததும் திக்குன்னு ஆயிடுச்சு முதலாளி. பிரேக்க புடிச்சா வண்டி இழுத்துக்கிட்டே போகுது முதலாளி. முடிஞ்சதுடா கதைன்னு பாக்குறேன், வண்டிக்கு முன்னாடி நிக்கிறது நீங்க. ஆன வரைக்கும் பாத்துருவோன்னு பிரேக் மேல ஏறி நின்ன பாருங்க. எந்த சாமி புண்ணியமோ நீங்க தப்பிச்சிட்டீங்க முதலாளி. என்னை எதுக்குப்பா காப்பாத்துன? அப்படியே அடிச்சிருந்தீங்கன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேனே. உங்க வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க முதலாளி. உங்க கம்பெனி வண்டியில கிளீனரா இருந்து டிரைவர் ஆனவன். அரக்காசா காக்காசா சேர்த்து நிலத்தை அடமானம் வச்சு சொந்தமா லாரி வாங்கலான்னு வந்து நின்னேன். நீங்க உங்க லாரிய பாதி விலைக்கு கொடுத்து என்ன ஓனர் ஆக்குனவரு. ஒருவேளை உங்களை அடிச்சு தூக்கி இருந்தேன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் முதலாளி. ஊர் உலகத்துக்கெல்லாம் நான் நல்லவனா தான் இருந்திருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன மதிக்கிறீங்க. ஆனா என் சொந்தங்களுக்கு தான் நான் நல்லவனாவும் இல்லை, எனக்கு இப்ப மரியாதையும் இல்லாம போச்சு. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு மாமனார மதிக்க தெரியலன்னா அதை வீட்டை விட்டு துரத்தி விடாம நீங்க யாருக்கும் சொல்லாம நீங்க வீட்டை விட்டு வந்தது சரியா முதலாளி? வேண்டாம் வேலு, வேண்டாம். புத்தி சொல்றேன்ற பேர்ல எனக்கு எதுவும் சொல்லாத. ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஐயோ முதலாளி, உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை முதலாளி. தகுதி தராதரெல்லாம் பார்த்து நான் பேசுற வேலு. போதும் போதும்ன்ற அளவுக்கு
ஐயாவும் எனக்கு புத்தி சொல்லிட்டான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன்ற ஒரு ஆணவம் எனக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. அதான் கடவுள் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து அது இல்லடான்னு எனக்கு புரிய வச்சிருக்கான். அதுல இருந்து என்னால மீள முடியல. என் பையன் கூப்பிட்டான், நான் போனை எடுக்கல, ஆஃப் பண்ணிட்டேன். முதலாளி, ஆனா என் விதியை பாரு, உன் வண்டியில உட்கார வச்சிருக்கு. இப்ப எங்க போவீங்க முதலாளி? தெரியல, எனக்கு தெரியல வேலு. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு எங்கேயாவது போக வேண்டியதுதான். இனிமே என்னால அந்த வீட்டு படி ஏற முடியாது. நீ போற வழியில எங்கேயாவது என்னை இறக்கி விட்டுட்டு போயிடு. சரிங்க முதலாளி. வேலு முதலாளி, நான் இறங்கி போனதுக்கு அப்புறம் என்னை பார்த்த மாதிரி யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடாத. எப்படிங்க முதலாளி யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்க முடியும்? இத பாரு வேலு, என் மேல உனக்கு உண்மையான மரியாதை இருந்துச்சுன்னா நான் சொல்றபடி கேளு. முதலாளி, என்ன சரியா? சரிங்க முதலாளி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நிறுத்துங்க. இறங்கியா? இந்தப்பா. எதுக்கு நிக்கிற? நீங்க உள்ள போலாம், வா. நீங்க போங்க. வாயா அண்ணா. சத்தம் போடாம வா. சுமதி இல்ல. இல்லையா? ஐயோ, உன் மாமா பாரியா? கத்தாதையா? உள்ள இருக்காரன்னு பாரு. ம்? போய் பாருயா. நல்ல வேளை யாரும் பார்க்கல, தப்பிச்சோம். கடவுளே, ஐயோ போன் அடிக்குது. போன் அடிக்குதியா? கடவுளே கடவுளே கடவுளே, என்னையா பண்றது? புது நம்பரா இருக்கியா? பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ, ஐயாவு சார் நம்பருங்களா? ஆமா. ஐயா இருக்காரா? அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க யாரு? என் பேரு வேலுமணிங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உமா டிரான்ஸ்போர்ட்ல டிரைவரா இருந்தேன். என் பேரை சொன்னாலே ஐயாவு சாருக்கு தெரியுங்க.
சரி சரி, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. அம்மாம்மா முதலாளியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். சரிங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சாரு வந்தா வேலுமணி பேசுனேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, நானு ஐயாவு சாரோட சம்சாரம் தான் பேசுறேன். ஆமா, முதலாளினா யாரு? கிருஷ்ணா அண்ணனை பத்தியா சொல்றீங்க? ஆமாம்மா. ஏங்க நீங்க சொல்லுங்க, நான் வேணா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுறேன். அது வந்துமா, முதலாளிக்கு மருமகளோட ஏதோ சண்டை போல இருக்கு. அந்த மன வருத்தத்துல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்ப அவர் என் லாரியில தான் இருக்காரு. என்ன பார்த்ததா யார்கிட்டயும் சொல்லிடாத, போற வழியில எங்கேயாவது இறக்கி விட்டுரு, கால் போன போக்குல போறேங்கிறாரு. ரொம்ப மனசொடைஞ்சு போய் பேசுறாருமா. எனக்கு மனசு கேட்கல. நான் நெல்லூருக்கு தான் போறேன். இன்னும் 3 மணி நேரத்துல நெல்லூர் போய் சேர்ந்துருவேன். மெயின் ரோட்ல மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற டீ கடையில இறக்கி விட்டுறேன். நீங்க யாருக்கிட்டயாவது சொல்லி முதலாளியை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. அவசியம் சொல்றேங்க. நீங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்க விசுவாசத்துக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அட என்னங்க நீங்க, முதலாளியோட உப்ப தின்னு இருக்கேன். அவர் எங்கேயோ எப்படியோ போகட்டும்னு விட்டுற முடியுங்களா? ஒரு நிமிஷம். யோ, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து. பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வாயா. ஹலோ, உங்க வண்டி நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா? TN23 TN23 H0563 63. சரிங்க, நான் சொல்லிடுறேன். வச்சிருட்டுங்களா? சரிங்க. யோ, இங்க வாயா. பேப்பர் எடுத்துக்கிட்டியா? இது எந்த நம்பர்? எதுக்கு எழுத சொல்லுங்க. சொல்றேன். கிருஷ்ண மானஸ்தன் ரோஷக்காரன், அவமானம் தாங்காம செத்துருவான்னு நினைச்சுமே, அவன் இன்னும் சாகல. இது என்ன நம்பர்னு கேட்டியே? இந்த நம்பர் லாரியில தான் அவர் நெல்லூர் போயிட்டு இருக்காரு. ஆமா, உங்களுக்கு யாரத்த ஃபோன் பண்ணுது? அட, அந்த கதையில அப்புறமா சொல்றேன். முதல்ல இந்த தகவலை அந்த விநாயக ஐயா கிட்ட சொல்லணுமே. அத்த, இப்பதான் அத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். திரும்பவும் வெளியே போனோம்னா அவங்க பொண்ணு 1008 காரணம் கேட்பாள. என்ன சொல்லுவீங்க? யோ, நாம வீட்டுக்குள்ள வந்ததுதான் யாருமே பாக்கலையே. தோ அந்த மனுஷன் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் நம்ம வந்தது தெரியாது. அவங்க 2 பேரும் பாக்குறதுக்குள்ள நம்ம வந்த சூடு தெரியாம திரும்பி போயிடலாம். ஐயோ அத்த, திருட்டுத்தனம் மொள மாதிரித்தனம் பண்றதுக்கு உங்களுக்கு டக்குன்னு ஐடியா வருது. வாய முடிய. சரி சரி, வா சீக்கிரம் போலாம். வாயா. என்ன எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆவறீங்க? எல்லாம் உன்னை பார்த்து சந்தோஷம் தான். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா நீங்க? சரி, எப்ப வந்தீங்க? அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? இப்பதான் வந்தோம். கிருஷ்ணன் பத்திரமா திரும்பி வரணும்னு ஒரு சக்தி வாய்ந்த கோயில்ல அர்ச்சனை பண்ணலாம்னு குருக்களுக்கு போன் பண்ணேன். இப்பவே நேரம் நல்லா இருக்கு, கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் கிளம்பிட்டோம். உங்களை பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரியே தெரியும். அது இப்பதான் திடீர்னு முடிவு பண்ணது. என்ன திடீர்னு முடிவு பண்ணீங்களா? வாய முடியா. அது இல்லடி, உடனே வாங்கன்னு திடீர்னு குருக்கள் சொன்னதுனால ஏற்பாடு எதுவும் பண்ண முடியல. அதான். இல்லன்னா பால் காவடி பன்னீர் காவடி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பீங்களா? ஐயோ சுமதி, வர வர ரொம்ப தமாஷா பேசுற. பூஜைக்கு நேரம் ஆகுது மாப்ள. பூ பழம் வேற வாங்கிட்டு போகணும். சீக்கிரம் வாங்க, நம்ம போலாம். சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. அப்பா வேற வெளியில கிளம்பிட்டாருன்னா என்னால தனியா குழந்தைய பாத்து பூஜை முடிஞ்சதும் உடனே கிளம்பி வந்துரும். சுமதியா பாத்துக்கோ. வாங்க மாப்ள, போயிட்டு வந்துரும். நீ வீட்டை பாத்துக்க. 2 பேருக்கும் அவ்வளவு பக்தி. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.